Hi everyone, welcome to our channel Jungle Foods. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ingredients குள்ள போலாம். ஃபிஷ்ஷை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் தேவையான ingredients. லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துப்போம். நம்ம வெந்தயத்தூளை வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் எடுத்துப்போம். நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா முள்ளு வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை எடுத்துகிட்டு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லிஸை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ரெட் சில்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி 20 ரெட் சில்லியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போது 10 ஸ்மால் ஆனியனை சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்துக்கோங்க. 10 ஆனியன்ஸை சேர்த்த அப்புறம் 3 டொமேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை பண்ண அப்புறம் லிட் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட மிக்ஸி ஜாரில் நம்மளோட ரெட் சில்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதில் நம்மளோட டொமேட்டோஸையும் ஸ்மால் ஆனியன்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக குழம்பு முடிஞ்சிடும். இப்போ இதை பேஸ்ட் ஆக்கிட்டோம். இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். நீங்கள் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் 2 டீஸ்பூன் ஆஃப் இடித்து கார்லிக்கை சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து கார்லிக்கு சேர்த்த அப்புறம் நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் வெந்தய பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போது லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த நேரத்தில் 1 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இதில் நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட ஃபிஷ்ஷை 1 by 1 சேர்த்துப்போம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபிஷ்ஷு வந்து நல்லா சுருண்டிருக்கும். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.